ஆள் இல்லாத நேரமே இருக்காது. நாங்கள் பல வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். பாருங்க, பொண்ணு பையன். ஏன்னா நீங்கள் சொல்கிறத நான் ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் மணக்கும். ஓகே, வெளியே உட்காந்துடலாம். பட் வீடியோ எடுக்கிறன்றதுக்காகவா இல்லை லைட்டாக கிளிப்பாக இருக்கணும். பட் ஆனால் வடகரிக்கு மட்டும் ரேட்டுன்னும் போது தான் நம்மளுக்கு தாங்காது. மூளை வேலை செய்யாது. தோசை சைக்கோன்றதை விட பொங்கல் சைக்கோங்க. நல்ல ராவான தக்காளி. ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக தான் இந்த கார்னிஷ் எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் எனக்கு பதக்கம் வாங்கின மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சிவ் சேனல். இது எந்த ஷாப்னா டி நகர் சப்தகிரி டிஃபன் சென்டருங்க. இங்கே எப்போவுமே டி நகருக்கு பர்ச்சேஸுக்குன்னு வந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். மார்னிங் ஆகட்டும் நைட் ஆகட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவர் ரேட்லாம் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஒரு அளவுக்கு ஒரு மினிமலான ஒரு ரேட்டில் ப்ளஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனக்கு அதுதான் நான் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப நொசன்னு கொஞ்சம் க்ளீனு ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு க்ளீனாக இருக்கணும். அதே பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். அந்த கடையில் இந்த ஒரு வரிசையில் இந்த கடை சூப்பராக இருக்கும். அதாவது இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். சப்தகிரி டிஃபன் சென்டர். எப்போவுமே வந்தாலும் இந்த கடையில் ஆள் இல்லாத நேரமே இருக்காது. அவ்வளோ ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:15 பார்த்தீங்கன்னாலே இப்போ ரஷ் ஜகஜோதியாக இருக்குது. சீட்டு கிடைக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. போய் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஐட்டம் இருக்குது. நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் போய் பார்ப்போம். ஓகேவா, வீடியோ போகலாம். ஆனந்த், இந்த உணவகத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனை நாளாக வரீங்க, எப்படி இருக்கும்? நாங்கள் பல வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம். டீனரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன். முதல்ல வண்டியில் வச்சுருக்கும் போதே தெரியும். அதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கும். இங்கே வந்தால் நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணீங்க? எது நீங்கள் யூனிக்காக இருக்குன்றீங்க? எது நல்லா இருக்கும்? மார்னிங் தோசை ஐட்டம் நல்லாயிருக்கும். பொடி தோசை ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிறத நான் ட்ரை பண்ண போகிறேன். இல்லை, பொடி தோசை ஃபேமஸ். நல்லா இருக்கும். ஜோசப். பொங்கல் சாப்பிட்றேன். பொங்கல் சாம்பார் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கு. பாருங்க, பொண்ணு பையன். நான் சொல்லுங்கள், என்ன எப்படி இருக்குது பொங்கல்? நல்லா இருக்கு. வேறு எதுவும் ட்ரை பண்ணீங்க? இல்லை. இது ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. எங்கே சார் உட்கார்றது? ஓகே, வெளியே உட்காந்துடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக ஆகிடுச்சு. அதில் வெளில போயிடலாம். ஓகே, வெளியிலையும் ரஷ்ஷாக தான் இருக்குது. இங்கேருந்து எடுக்கலாம். கடையை ஒரு இடத்தையே பார்த்துட்டோம். இங்கே உட்காந்துடலாம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லாயிருக்கும். ப்ளஸ் தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பரவாயில்ல, கேமராமேனுக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். உட்காருங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வடகரியும் உங்களுக்கு வச்சுடுவாங்க. சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் வடகரிக்கு மட்டும் ரேட்டுன்னும் போது தான் நம்மளுக்கு தாங்காது. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்விங்ஸ் பார்த்தா வடகரி இங்கே இருக்கும். தேவைன்னா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது எனக்கு இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு, கிச்சடி இருக்கு, உப்புமா இருக்கு. எனக்கு பொடி தோசை, பூரி தோசை, நெய் பொடி தோசை, பூரி இருக்கு. எனக்கு ஆனியன் தப்பம், ஆனியன் ராவா, கீ ராவா, மசாலா தோசை, நெய் மசாலா தோசை, இந்தியா பப் இருக்கு. எனக்கு வடை இருக்கு, சாம்பார் வடை இருக்கு, ஃபுல் ஐட்டம் இருக்கு. பூரி இருக்கு, நெய் பொடி தோசை, கீ தோசை, கீ ஆனியன் ராவா, ஆனியன் தோசை, ஃபுல் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா கேஷுவலாக தான் நான் ஃபோன்லேயே எடுத்துடலான்னு தான் பார்த்தேன். பெர்மிஷன் கேட்டு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவங்க ஹோட்டலுக்கு அவங்கள கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம், நல்லாவா இருக்கும். நான் இங்கே வந்தால் எப்போயுமே எனக்கு ஃபேவரட்டானது இட்லி சாம்பார் ட்ரை பண்ணுவேன். இல்லைனா பொடி தோசை சமத்தியாக இருக்கும். உண்மையாகவே நான் அவர் கஸ்டமர் அவர் சாப்பிட்டு சொல்கிறாரு. பட் நான் எப்போவுமே பொடி தோசை ரொம்ப அல்டிமேட்டாக, அதுவும் கீ பொடி தோசைன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மணக்கும். பொங்கலை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல். ஆனால் நான் பொங்கல் இங்கே எப்போவுமே பொங்கல் வெளியில் நான் சாப்பிட்றதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டா வீட்டில் போய் படுத்து தூக்கம் வந்துடும். மூளை வேலை செய்யாது. அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்படியே தூங்குட ராஜான்ற மாதிரி ஆகிடும். அதனால் பொங்கல் மட்டும் நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவேன். அந்தம்மா இருக்காங்களே வீடியோ எடுக்கிறாங்க, அந்தம்மா எப்பவுமே எந்த இடத்துல போனாலும் பொங்கல் தான் ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல பொங்கல் தோசை சைக்கோன்றதை விட பொங்கல் சைக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்லாம், வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்லாம்.
வெளில வந்தீங்கன்னா ஒரு ரூஃப் கார்டனில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே செமத்தியாக இருக்கும். அப்படியே படன்னு சாரலோடு உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வடகறி மட்டும், வடகறி இல்லாமலாம் நான் வாய்ப்பே இல்லை. வடகரின்னு கேட்டோடனே அவங்க வந்து இருங்க வெயிட் பண்ணுங்கள், கப்பில் நான் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காங்க. அப்படியே சர்வ் பண்ண மாட்டேன்றாரு, கப்பில் தான் சர்வ் பண்ணுவேன்றாரு. பட் வீடியோ எடுக்கிறன்றதுக்காகவா இல்லை வந்து நார்மலாக சாப்பிடுன்னு கொடுப்பாங்க அது தெரியல. ஓகேவா, நான் வந்தேன்னா எப்பவுமே வந்து போட்டு சாப்பிடுவேன். எப்பவுமே அப்படி தானே சாப்பிடுவேன். அந்த நெய் ரோஸ்ட்டுன்னு கேட்டேன், அப்படியே முருன்னு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது பாருங்க, தட்டினா உடையும். பட் நெய் கம்மியாக, ஆமாம், இத்தனைக்குமே நான் வந்து நெய் வந்து கம்மியாக தான் ஊற்ற சொன்னேன். அதுக்கே பாருங்கள் அப்படியே பலன்னு இருக்குது, உள்ளே பார்க்குறதுக்கே இருக்கும். தேங்க்யூ, சூப்பர். தக்காளி சட்னி, வடகரியும் வந்தாச்சு. உள்ளுக்குள்ளேருந்து அந்த சைட்லேருந்து இந்த சைட் பார்க்கலாம், இந்த சைடில் அந்த சைட் பார்க்கலாம். தேங்க்யூ, சூப்பர். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வடகரி, சாம்பார். ஒரு இட்லிக்கு இவ்வளோ ஐட்டங்கள் கிடைக்கிறது என்பது இதுதான விஷயம். இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸஸாக ஸ்பூன்ஸ் வர ஜாஸ்தியாக வச்சு. இப்போ பாருங்கள், இட்லி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு மை ஃபேவரெட் வடகரி. வடகரியில் பார்த்தீங்கன்னா நல்லா துவைச்சி, நல்லா இட்லி கொஞ்சம் நசக்கி துவைச்சி தான் அடிக்கணும். பட்டை கிராம்பெலாம் இருக்குது. இட்லி செம்ம சாஃப்ட்டு. வடகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா சாம்பார் அதே மாதிரி தான். இட்லி எப்போவுமே நசுக்கிக்கிட்டு நல்லா ஒரு டிப் பண்ணி நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா எம்மியாக இருக்குது. நம்ம நல்லா கட்டியாக கேட்ரிங் எல்லாம் வந்து சாம்பார் போடுவாங்கல்ல, இது ஒரு நல்ல கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் கொஞ்சம் 2 பருப்பும் போடுவாங்க கூட. ஆக்சுவலாக தோரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் போடுவாங்க எனக்கு. நல்லா அந்த கட்டி வருது. ப்ளஸ் தக்காளி பச்சடி, சட்னி இல்லை தக்காளி பச்சடி, தக்காளி தொக்கு நல்லா தாளிச்சிருக்காங்க. நல்லா ராவான தக்காளி நல்லா மசிச்சு நல்லா தாளித்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துருக்காங்க. நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த தக்காளியோட அந்த எசன்ஸ் அப்படியே நம்ம ஃபீல் பண்ணலாம். அது ஃபுல்லி அந்த ஃப்ளேவர், தக்காளியோட ஃப்ளேவர் அப்படின்னு தெரியும். எனக்கு வடகரி மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக தான் வந்து இந்த கார்னிஷ் எல்லாமே, இல்லைன்னா வந்து நார்மலாக தான் கொடுப்பாங்க. இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பெங்களூரில் ட்ரை பண்ணுற மாதிரி சட்னியோட ஃப்ளேவர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா சட்னி. நல்லா இருக்குங்க. அப்படியே புதினா ப்ளஸ் வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த குறன்னு அரைச்சிருக்காங்க. எந்த ஒரு சட்னியுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மெய்யாக அரைச்சி போடல. எல்லா சட்னியுமே பார்த்தீங்கன்னா குறன்னு அரைச்சி தான் போட்டுருக்காங்க. புதினா சட்னி ஆகட்டும், வருஷக்கல்ல தேங்காய் சட்னி ஆகட்டும், தக்காளி தொக்கு ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், அல்டிமேட். எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து 10 out of 5 ரேட்டிங் கொடுக்குறது வந்து வடகரி தான். எப்பவுமே நல்லாயிருக்கும். இந்த தடவை இன்னும் லைட்டாக புளிக்குது. இங்கே பொடி தோசை அமக்கலமாக இருக்கும். இதே சட்னி தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பொடி தோசை பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு பதக்கம் வாங்கின மாதிரி இருக்கும். அவ்வளோ பொடியை போட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த இடத்துல செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னும் நெய்யை ஊற்றுங்கன்னா அள்ளி ஊற்றுவாங்க. பட் நான் கம்மியாக தான் ஊற்ற சொன்னேன். ஓகேவா, சாம்பாரை கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். காமிங்க சுகசத்தில் தரமாக இருக்கும். சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பொடி தோசை. சூப்பராக இருக்குது. நீங்கள் நெய் கம்மியாக ஊற்ற சொல்லிட்டேன். இல்லைன்னு வச்சிங்கன்னா இன்னும் டாப் நாச்சாக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா நசுக்கி நம்ம சாம்பாரில் போட்டு பரட்டெல்லாம் முடியாது. ஒரு 1/4 hour 20 நிமிஷம் ஆகுது. பட் இன்னமும் அந்த கிறிஸ்பினஸ் போல். இதோட புதினா சட்னி போயிடலாம். புதினா சட்னி அந்த குறன்னு அரைச்சதுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. ரெண்டோட காம்பினேஷனும் வேறு லெவல். வாங்குகிற காசுக்கு கொடுக்குறவங்க தரமாக கொடுத்துட்டாலே அந்த ஹோட்டல்ஸுக்கு நல்ல ஃபுட். அதே வரிசையில் சூப்பராக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன ஒருன்னா வாயை கீரும் இந்த தோசையெல்லாம். ஆனால் நல்லாயிருக்கு. அந்த ஃபினிஷிங் தானே நம்ம சின்ன பசங்களாம் விரும்புவாங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. இட்லி கூட சூட் ஆகலாங்க. இந்த தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் இது மட்டும்தானா ப்ரோ? இது மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க, இன்னும் ஐட்டங்கள்லாம் இல்லையா ப்ரோ? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஆச்சா, நான் எப்பவுமே யூஸ்வலாக வந்தால் இது ரொம்ப பிடிச்சி போய் நான் சாப்பிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. ஆசமான ஒரு ஃபுட்டு. பொடி தோசையை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தரமாக இருக்குது.
அட்டகாசமாக இருக்கும். சட்னி வகைகள்லாம் சூப்பர். டி நகர் பாண்டி பஜார் சப்தகிரி டிஃபன் சென்டர். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் கண்டென்ட் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.